ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சென்சார் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சென்சார்ஸ் இருக்குது. ப்ராக்சிமிட்டி, இண்டக்டிவ், அப்புறம் ஃபோட்டோ சென்சார்னு சொல்லிட்டு மல்டிபிள் நம்பர் ஆஃப் சென்சார் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு கெமிக்கல் சென்ஸ் பண்ணுறதோ அல்லது லெவல் சென்ஸ் பண்ணுறதோ அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் சென்ஸ் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் ஃபோட்டோ சென்சார்லாம் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பேசிக் சென்சாரோடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்கும், அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய பேசிக்காக இந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சென்சார் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிஎன்பின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று என்பின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் சென்சார் காம்பினேஷன் இருக்குது. பிஎன்பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஓவர்வே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நம்ம டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் என்பிஎன் பற்றி மட்டும் சொல்கிறேன். இந்த காம்பினேஷன் தான் சென்சாரோடைய அவுட்புட் வோல்டேஜ் இருக்கும், அதெல்லாம் ஒர்க்கிங் இருக்கும். ஆக்சுவலாக நம்மளுடைய சென்சார் இதுதான் நம்மளுடைய சென்சார் பாயிண்ட்டு. ஓகேங்களா, இதுவாக நம்மளுடைய ஆப்ஜெக்ட் சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் மெட்டல் பார்ட்டாக இருக்கலாம், பிராஸு, அதுபோல் டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் நிறைய சென்சார் இருக்குது. பட் ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இன்னொன்று ப்ரௌனு. எப்பயுமே இந்த 24 வோல்ட் இது 24 வோல்ட் ஆப்ரேட் ஆகக்கூடிய சென்சார். அதேபோல் 12 வோல்ட்டில் இருக்குது. அப்புறம் மல்டிபிள் ரேஞ்ச் ஆஃப் சைஸில் இருக்குது. ஓகேங்களா, 22 டயால் இருக்குது. அப்புறம் 12, 10ன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டில் வெரைட்டி ஆஃப் சைஸில் இந்த சென்சார்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் எப்பயுமே நம்ம பாசிட்டிவ் 24 வோல்ட். இது 24 வோல்ட் சென்சார்ன்றதுனால சென்சார் ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சிக்னல் நம்ம வோல்டேஜ் நம்ம கொடுக்கணும். அதே போல் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜ். அதே போல் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரும். ஓகேங்களா, இதுதான் பேசிக்காக ஒரு சென்சாரில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஃபங்க்ஷனு. இந்த அவுட்புட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்பிஎன், பிஎன்பின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. என்பிஎன்னா என்ன, பிஎன்பின்னா என்னன்னு சொல்லிட்டு அதே போல் சொல்லிடுறேன். அதே போல் இந்த சென்சாரே நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ் 2 டைப்லேயும் வரும். சப்போஸ் சென்சார் சென்ஸ் பண்ணால் நார்மலி க்ளோஸ் ஆகிறதுக்கும், சென்ஸ் ஆகாத போது நார்மலி ஓப்பனில் இருக்கும். 2 காம்பினேஷனில் என்ஓ என்சின்னு சொல்லிட்டு இது கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம வாங்கும்போது என்ஓவா இல்லை என்சியான்னு சொல்லி வாங்கணும். சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சென்ஸ் பண்ணாதான் என்சி ஆனோன்னா, அப்போ என்ஓ டைப் சென்சார் வாங்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் ஆப்ஜெக்டில் போய் டச் ஆகுதோ அப்போ நமக்கு என்சி ஆகணும். அதுபோல் ஒரு சென்சார் இருக்குது. அதே போல் நார்மலாகவே அவுட்புட் வோல்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். எப்போ சென்ஸ் ஆகுதோ அந்த அவுட்புட் வோல்டேஜ் கட் ஆஃப் ஆனவுடனே நம்ம சிக்னல் எடுத்துக்கலாம். அதுபோலலாம் என்ஓ என்சின்னு சொல்லிட்டு இதிலே 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதே போல் பிஎன்பி, என்பிஎன் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. பிஎன்பினா என்னென்னா ஒன்றுமே இல்லை. இது வரக்கூடிய இந்த பிளாக் ஒயரில் பார்த்தீங்கன்னா என்னென்னா 24 வோல்ட் வரும். ஓகேங்களா, அதே என்பிஎன் இருந்துச்சுன்னா 0 வோல்ட் நெகட்டிவ். அது எப்படின்னு நான் ட்ராயிங் போட்டு வச்சுருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா என்பிஎன்னுடைய அவுட்புட் பிளாக் நெகட்டிவ் வோல்டேஜ் வரும். அதே போல் பிஎன்பினா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும். ஓகேங்களா, இதில் பிஎன்பியில் பாசிட்டிவ் வோல்டேஜ், என்பிஎன் நெகட்டிவ் வோல்டேஜ். அதிலே நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு 2 காம்பினேஷன் ஆஃப் அவுட்புட் இருக்குது. ஓகேங்களா, நம்ம கடையில் வாங்கும்போது சொல்லி வாங்கணும். இது போல் சார் சென்சார் என்ஓ என்சின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒயரிங் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்காக நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனு. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் எப்பவுமே 24 வோல்ட். அது 12 வோல்ட் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை 24 வோல்ட்டாக இருக்கலாம். சென்சார்லேயே கொடுத்துருப்பாங்க சம் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 0 to ஒரு சில மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவாங்கன்னா 10 வோல்ட்லேருந்து 24 வோல்ட்லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சென்சார்லாம் கூட இருக்குது ஓம் பிராண்டில். ப்ளூவில் பார்த்தீங்கன்னா 0 வோல்ட் ஆர் நெகட்டிவ். நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ 24 வோல்ட்டில் அதை கொடுக்கணும். பிளாக்கில் பார்த்தீங்கன்னா அவுட்புட். இது அது அவுட்புட்டு தான் பிஎன்பியாகவும் இருக்கலாம், என்பிஎன்னாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, பிஎன்பி அல்லது என்பிஎன்னு நான் சொல்லியிருக்கேன், பிஎன்பின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே இல்லாமல் நான் கிராஃபிக்கில் ஒரு இது இருக்குது, அதையும் காமிச்சினா உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி ஒயரிங் பண்ணணும்னு. இது நீங்கள் ஓவர்வியூவாக பார்த்துக்குங்க. பட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சென்சாரோட ப்ராசஸ் அது எப்படி ஒயரிங் பண்ணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னொரு இதில் போய் பார்க்கலாம் வாங்க எப்படி ஒயரிங் பண்ணியிருக்காங்கன்னு. பிஎன்பி, என்பிஎன் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் பிஎன்பி ஒயரிங் காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் பிஎன்பி சென்சாரோடைய பேசிக்காக எப்படி ஒயரிங் பண்ணணும் இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். எப்பவுமே ப்ரௌன் +24 வோல்ட் ஆகவும், ப்ளூ 0 வோல்ட். ஓகேங்களா, நெகட்டிவ். அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்பியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிளாக் ஒயர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் A1 சொல்லக்கூடிய அந்த கான்டாக்டருக்கும், A2 நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் நம்மளோட ஆப்ஜெக்ட் சென்ஸ் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு 24 வோல்ட் பாசிட்டிவ் வரும். ஓகேங்களா, பிஎன்பியில் எப்பவுமே பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும், என்பிஎனில் நெகட்டிவ் வோல்டேஜ் வரும். அதோட ட்ராயிங் நான் காட்டுறேன், அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது நீங்கள் ஓவராலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரௌன் பாசிட்டிவ்,
0 வோல்ட்டுன்றது நெகட்டிவும், அது வந்து காண்டாக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அல்லது வந்து ரிலேவுக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? காண்டாக்டர் வந்து நீங்கள் காயில் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து நம்மளுடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், ரிலே ஆர் காண்டாக்டர் எடுத்து லோ பவர் கன்சப்ஷனாக 24 வோல்ட் டிசி காயில்னு போட்டிருக்காங்க. ரிலேவுக்கும் கொடுக்கலாம், அல்லது வந்து காண்டாக்டரும் கொடுக்கலாம். ஓகேங்களா? லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், லோ பவர். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஒயர் என்பிஎன் ஒயரிங், இதுதான் வந்து என்பிஎன் ஒயரிங் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, A1 வந்து காமனாக வந்து 24 வோல்ட் வந்து கொடுத்துருவாங்க காண்டாக்டருக்கு அல்லது ரிலேக்கு. அதோடைய நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து நம்மளுடைய சென்சார் சென்ஸ் பண்ணோன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து வரும். நெகட்டிவ் வோல்டேஜ் மூலியம் ஆன் பண்ணேன்னா இந்த ரிலே வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதில் நடக்கக்கூடிய ஒரு என்பிஎனுக்கு பிஎன்பி உள்ள ஒரு டிஃப்ரென்ஸு. அது வந்து பாசிட்டிவ், இதில் வந்து நெகட்டிவ். அதே போல் தான் நம்மளுடைய பிஎல்சிக்கும் வந்து இன்புட் கொடுப்பாங்க. பிஎன்பி டைப் இன்புட்டு, நெகட்டிவ் டைப் இன்புட்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா சிங்கிங் பிஎல்சி இன்புட் கார்டு போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? இது வந்து பிஎல்சி இன்புட் வயரிங்கு. சப்போஸ் ஒரு சென்சார்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வந்து பிஎல்சி இன்புட்டாக கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்பிஎன் வயரிங்கில் கொடுத்துருக்காங்க நெகட்டிவ். இதுலேருந்து வரக்கூடிய இன்புட் வந்து நெகட்டிவ் வரும். இது வந்து சோர்சிங் சொல்லுவாங்க. என்பிஎன் வயரிங் ஆஃப் சோர்சிங் பிஎல்சி இன்புட் கார்டு. ஓகேங்களா? இதே போல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம பிஎல்சியில் இன்புட் வயரிங்லாம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? அப்போ வந்து சிங்கிங் அண்ட் சோர்சிங் சொல்லிட்டு 2 காம்பினேஷன் வந்து பண்ணுவாங்க. பாசிட்டிவ் 24 வோல்ட் வச்சு வந்து இன்புட் சிக்னல் கொடுப்பாங்க, அல்லது வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் நெகட்டிவ் 0 வோல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு வந்து இன்புட் சிக்னல் வந்து கொடுத்து நம்மளுடைய பிஎல்சி லேடர் லாஜிக்லாம் வந்து பில்டு பண்ணுவாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதங்க அதையும் போய் பாருங்கள். பிஎல்சியில் வந்து என்பிஎன் என்ன, பிஎன்பி இன்புட் எப்படின்னு சொல்லிட்டு. இதுபோல் வந்து சோர்சிங் இன்புட்னால் வந்து என்பிஎன் ஒயரிங்கு, அதே போல் சிங்கிங்னா வந்து பிஎன்பி ஒயரிங். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த ஸ்லைடில் இருக்கிறதுலாம் நீங்கள் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து இனிமேல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் இப்போ ஒரு பிகினர் லெவலர் வந்து ஷேர் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணப்படும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.